அன்புக்குள்ளே மீண்டுமாய் சாலிகிராமம் சேசை தென்னிந்திய திருச்சபை மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல நாளில் ஒரு அருமையான தலைப்பு, டேஸ் ஆர் ரெனல்ட்னு சொல்லப்படுது. காலங்கள் கெட்டு போச்சியா, காலங்கள் கெட்டு போச்சு இன்னும் நம்ம எல்லாரும் கேட்குறோம். காலங்கள் கெட்டு போச்சு. ஒரு அருமையான நம்முடைய குருவானவர் ராணி அம்மாட்ட ஒரு எங்களை மாதிரி ஒரு 4 சிஷியர்கள் போனாங்க. அம்மா எப்படி இருக்கீங்க, இந்த காலம் எங்க ரொம்ப மோசமாக இருக்குன்னு அந்த ராணி ஏறமாட்ட அவங்ககிட்ட எங்களை மாதிரி 4-5 சிஷியர்கள் போய் கேட்டோம். அந்த அம்மா, காலம் எப்படி பாருங்க, காலம் நல்லா இல்லை. அப்போ இந்த காலத்தை போய் பார்த்துருவான்னு அவங்க அனுப்பி விட்டாங்க. ஒருத்தர் அனுப்புனாங்க, நீ இந்த பகுதியில் போய் பார்த்துருவான்னாங்க. 4 பேரை 4 திசைகளுக்கு அனுப்புனாங்க. ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்துன்னு. நார்த்துக்கு போனவர் போயிட்டு வந்தார். 5 கிணறுகள், 5 கிணறுகளில் ஒரு கிணத்துல 5 HP நீர்மூழ்கி மோட்ரு போட்டாங்க. சுவிட்சு ஆஃப் பண்ணவே ஓடிக்கிட்டே இருக்கு. கரண்ட் ஆஃப் ஆனால் தான் ஆஃப் ஆகுது, மற்றபடி தண்ணி 5 HP பவர் வரல. 5 இன்ச்சு தண்ணி அள்ளி வீசுதுமா. பக்கத்தில் 4 கிணத்துல தண்ணியே இல்லைம்மா, காஞ்சி வறண்டு கிடக்கு. இது என்ன உலகம்னு ஒரு முதல்ல போனவரும் வந்து சொன்னார். அடுத்து இன்னொருத்தர் வந்தார். ஒரு மாடு கண்ணுக்குட்டி குட்டி போட்டுட்டு, குட்டி போட்ட அந்த மாடு அந்த கண்ணுக்குட்டியை நக்கிச்சு. எத்தனை பேர் இயற்கையாக பார்த்துருக்கீங்களோ தெரில. அந்த நாக்கில் வந்து ஒரு எமிரி மாதிரி இருக்கும். நாக்கு தேய்ச்சா ரத்தம் வந்துடும் நாக்கோட. அந்த மாடு அதை வச்சு தேய்க்க அந்த கண்ணுக்குட்டிக்கு சுகமாக இருக்கும். திரும்ப அந்த ஷோல்டர், அந்த பட்டைய உடம்பு, கழுத்து, அந்த குட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் ரசனை பண்ணியிருக்கீங்களோ? எங்கள் அம்மா இருக்கிறே நாங்கள் மாடு வளர்த்துருக்கோம். நல்ல மாடு அந்த ரசனை பண்ணி பார்ப்பேன். அந்த கண்ணுக்குட்டி அதை நக்கி தேய்ச்சி அந்த கண்ணுக்குட்டி செத்து போச்சு. இன்னும் ஒருத்தர் சொன்னார். அடுத்தவர் வந்தார். நல்ல குயிலுங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகு, நல்ல குயில். அது பாடுறப்ப என்ன இனிமை தெரியுமா? அப்பா 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 அவ்வளோ சூப்பராக பாடிச்சு. ஆனால் அந்த குயில் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு முயலை கொத்தியே சாகடிச்சு சாப்பிட்டுச்சு. ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் வந்தார். இன்னொருத்தர் வந்து, ஐயா, ஒரு பெரிய மலை, நீங்கள் நம்முடைய கொத்தப்பள்ளி விட்டா ராணி ஐயர்மா அந்த பகுதியில் அந்த தேவருடி பள்ளியில் வேலை செஞ்சாங்க. அப்படி போனீங்கன்னா அந்த நகரி தாண்டி போனீங்கன்னா ஒரு மலை அப்படியே அந்தரத்தில் நிற்கும், உள்ற மாதிரி நிற்கும். இந்த பக்கம் குற்றாலம் போனீங்கன்னா மதுரை தாண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக குற்றாலம் போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மலை அப்படியே அந்தரத்தில் நிற்கும், கீழே விடுற மாதிரி, தள்ளி விட்டால் விடுற மாதிரி நிற்கும். இதே மாதிரி ஒரு குன்று, அந்த குன்று கீழே பெரிய ஜன கூட்டம். அந்த குன்று கீழே விழுந்து வருது, பிச்சுக்கிட்டு கீழே வருது. இப்போ அந்த குன்றுப்பட்டு கல்லுப்பட்டு எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் சாவ போறாங்களோ தெரியல. அந்த ட்ரெயின் 3 ட்ரெயின் இடிச்சு எத்தனை ஆயிரம் பேர் செத்தான். முன்னால அரியலூர்ல தண்ணீரை ஒரு ட்ரெயின் செத்தோம்னா அன்னைக்கு இருக்க ரயில்வே அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். முதல் ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ், இதுதான் முதல்ல ஒன்று ட்ரெயின். அரியலூர் ஸ்டேஷன் நல்ல மழை. அந்த தண்ணியில் போகிறப்போ அந்த தண்ணியில் அந்த டிரைவர் ஓட்டிகிட்டு போனார். ரயிலுடைய கேப்டன், லோகோ கேப்டன் அவருக்கு பெயர். அன்னைக்கு இருக்கிற அந்த மினிஸ்டர், ரயில்வே அமைச்சர், இல்லை என்னுடைய தவறு தான். ஆனால் இன்னைக்கு 10 லட்சம் பேர் பார்த்தாலும் ரிசைன் பண்ணுற அமைச்சர் யாருமே இல்லை. யாரோ ஒருத்தர் அனுபவிச்சுட்டு போகிறான்னு போயிடுறான். இப்படி அந்த மலை விழுந்து எத்தனை பேர் சாக போகிறான்னு நினச்சி அது பார்க்குறப்போ அந்த மலை உருண்டு வர்றப்போ ஒரு சின்ன குச்சி, ஒரு சின்ன மரம் அடர்த்தியா இருக்கு. அந்த மரத்துல வந்து அது தடுத்து நின்றுச்சு. அந்த மலை கீழே விழல. அது விழுந்திருந்தா ஒரு 1000 பேர் செத்துருப்பாங்க. இன்னொரு சிஷியன் வந்து சொன்னான், இதுக்கு எங்களுக்கு அர்த்தம் புரியல. இப்போ சொன்னாரு, ஒரு கூட்ட மக்கள், ஒருத்தன் பென்ஸ் காரில் போகிறான், ராயல்ட்டியாக இருக்கிறான், ஒரு நாளைக்கு 12 ட்ரெஸ் போடுறான், 25 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு ட்ரெஸ்ஸோட விலை 25 lakhs. அதே நேரத்தில்
10 வருஷத்துக்கு முன்னால் ட்ரெஸ்ஸு போட்டு கிழிஞ்சி தொங்கி அழுக்கு படிந்த உருவம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கு. இதே இந்தியாவில் இப்படிப்பட்ட நிலைமை நடந்து கொண்டிருக்கு. ஒரு சின்ன கூட்டம் வசதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கான். இன்னொரு கூட்டம் இந்தியாவில் இரவு உணவு இல்லாமல் 40 விழுக்காடு, உணவே இல்லாமல் 10 விழுக்காடு, இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்தியா இப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறது. உலகத்தில் இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே 60 விழுக்காடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. 10 லட்ச ரூபா சம்பளம், அதில் 10% டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் கேட்ட சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா, அப்போ ஒரு மாதத்துக்கு 80,000 ரூபா 85,000 ரூபா. அதில் 10 விழுக்காடு கொடுத்தா நம்முடைய வாடகை, நம்முடைய மெட்ரோ ரயில், நம்முடைய சாப்பாடு, பிள்ளையோட ஃபீஸ் என்ன ஆகும்? இப்போ கடந்த பட்ஜெட்டில் போட்ட நிலைமை இது. இது கீழ்த்தட்ட மக்களுடைய நிலைமை. இன்னொரு கூட்ட மக்கள் அவர் சொன்னாரு, ஏமாத்துறான். ஒரு காலத்தில் கரண்ட் பில் கட்டலன்னா கண்டுக்க மாட்டாங்க, தண்ணி வரி கட்டலன்னா கண்டுக்க மாட்டாங்க, வீட்டு வரி கட்டலாம் கண்டுக்க மாட்டாங்க. 10 வருஷம் கட்டாலும் என்னைக்கோ ஒரு நாள் மொத்தமாக கொஞ்சமாக ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி கட்டினா போதும். இன்னைக்கு நான் ஒரு காலேஜில் செக்ரட்டரியாக இருந்தேன். அந்த காலேஜுக்கு தண்ணி வரி 12 லட்சம் ரூபா, 1,20,000 ரூபா வாட்டர் வரி மட்டும். பில்டிங் வரி 12-15 லட்சம் ரூபா. கெட்டலைன்னா சீல் உடனே. இப்படித்தான் ஒரு கூட்ட மக்கள் ஏதோ ஃப்ரீங்கிறான். ஆனா மொத்தத்தை ஏதோ இடத்துல தீட்டிட்டு போயிடுறான். பஸ்ல என்ன ஃப்ரீ, ட்ரெயின்ல என்ன ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. 60 வயசுக்கு அப்புறம் டிக்கெட் 75%. இப்ப இது எங்க இருக்குன்னே தெரியாது. ஏன்னா இப்ப நான் 64 வயசு ஆயிட்டு ஒரு நாள் எனக்கு டிக்கெட் போடுறவரை பார்த்து கேட்டேன், எப்பா 64 வயசுக்கு டிக்கெட் 25 விழுக்காடு ஃப்ரீ இல்ல, நீ விழுக்காடு ஐயா கொரோனாக்கு எடுத்துட்டாங்க, உங்களுக்கு தெரியாதா? யாருக்குமே தெரியாம தூக்கிட்டு போயிட்டான், ஒருத்தன் கூட போய் கேட்கல. ஆனா பேசுறது வாய்களையே பேசிக்கிட்டு இருக்கான் எல்லா பயிலும். இன்னொரு கூட்டம் இப்படி ஏமாத்தி கொண்டிருக்கு. இன்னொரு கூட்டம் அழகா நடிக்குது. எங்களை மாதிரி அங்கி போட்ட ஐயருங்க, பிஷப்ஸு, எல்லாம் மக்களுக்கு பாஸ்டர்ஸு ஏமாத்திக்கிட்டு இருக்கான், கொடுக்கறது இல்லை. அவன் நல்லா இருக்கான், அவ்வளோதான். இது விசேஷமாக கிறிஸ்தவ பாதிரிகள் முன்மாதிரி பாஸ்டர்ஸு. சர்ச்சை ஆரம்பிக்கிறான், ஒன்றுமே இல்லை. 10 வருஷத்தில் அவர் பெரிய பணக்காரன் ஆகிடுவார். ஆனால் எவன் காணிக்க கொடுத்தானோ அவன் அப்படியே தான் இருக்கான். அவன் முன்னேறவே இல்லை வாழ்க்கையில், கொஞ்சம் கூட முன்னேறல. காணிக்க வாங்கினவன் முன்னேறுகிறான். இப்படி ஒரு கூட்டம் நம்மை நசுக்கி 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 வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி 25 விழுக்காடுகள் போனாலும் ஒரு கூட்டம் ஏழைகளை நேசிக்குது, ஏழைகளுக்கு கொடுக்கிறான். 25 விழுக்காடு மக்கள், அதுதான் அந்த மரத்தில் வந்த கல். இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராட்சியோட இன்சார்ஜ் பிஷப் கவர் வாங்குறதில்ல, காணிக்க வாங்குறதில்ல, சால்வை போடுறதில்ல, மாலை போடக்கூடாது, கட்டோட்டு வைக்கிறதில்ல, கன்ஃபர்மேஷன் போகிற இடத்துல சாப்பிட்றதில்ல, செலவு பண்ணக்கூடாது. இப்படி நாட்களும் ஒரு கூட்ட மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கூட்ட மக்கள் கன்ஃபர்மேஷன் வந்தால் எனக்கு 20 கிராம் மோதிரம் கொடு, இவ்வளோ கட்டோட் வை. இப்போ இங்கே வர்றாரு ஒரு பிஷப்பு, 200 கட்டோட் 1000 வச்சா அடுத்து ஒரு பெரிய சர்ச்சு 2000 ஃபேமிலி இருக்க சர்ச்சுக்கு போவாங்க, வருமானம் அதிகம் இருக்கும், அவ்வளோதான். இப்படி ஒரு கூட்ட ஏமாத்திர மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. இதே தாங்க காலம் கெட்டு போச்சுங்க. இந்த காலம் கெட்டு போனதுக்கு உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்கள் நானும் சரியா இருக்கிறோமா? தன்னைத்தான் சோதித்து பார்த்து 1 கொரிந்தியர் 11:28 சொல்லுது, தன்னை டெஸ்ட் பண்ணு, நான் என்னைய சரியா வச்சிருக்கேனா? சங்கீதம் 19:17 சொல்லு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஓசியா 5:15 அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடி மட்டும் சாணத்திற்கு திரும்பி போயிடுவேன், அவங்க திரும்ப கூப்பிட்டு நான் அவங்க இடத்துல வருவேன். சகையு தன் பாவங்களை அறிக்கையிட்ட பொழுது அவருக்கு வாழ்வு கிடைச்சது. அந்த ஏழை பெண் தன் பாவங்களை அறிக்கையிட்ட பொழுது அந்த விபச்சாரியான ஏழை பெண்ணுக்கு மறுவாழ்வு, இனி பாவம் செய்யாது. எப்ப நம்ம சிந்தித்து எதுக்கு நாம் இப்படிப்பட்ட நிலைமை, என் குடும்பத்துல எதுக்கு நிலைமை, என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு நல்லா இல்ல, எனக்கு ஏன் பிரஷரு, எனக்கு ஏன் சுகர், எனக்கு ஏன் தைராய்டு, எனக்கு ஏன் இவ்வளவு கடன் பிரச்சனை, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை, இப்படிப்பட்ட நிலைமைக்கு காரணம் நீங்களும் நானும் தான். என் நிலைமைக்கு காரணம் நான் தான், உங்க நிலைமைக்கு காரணம் நீங்க தான். ஒரு காலத்துல கடன் வாங்காதன்னு சொன்னா
இன்னைக்கு 150 ஃபோன் ஒரு நாளைக்கு வருது. உங்களுக்கு இவ்வளோ பேங்க்கு கடன் கொடுக்குது சார். கடன் கொடுத்த பிறகு ரோட்டில் விட்டுட்டு போகிறதுக்கு நம்மளை ஏடிஎம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, வட்டி 5 ரூபா போல 10 ரூபா, கடைசியில் வரவு எட்டனா செலவு 10னா, கடைசியில் துண்டனா. இன்னைக்கு இஎம்ஐ. ஒரு டீச்சர் சொன்னார், ஒரு டீச்சர் 5 பொம்பளை பிள்ளைங்க, 1200 சம்பளம். நான் சொல்வது ஒரு 40 வருஷங்களுக்கு முன்னால் 5 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டார். இன்றைக்கி 1500 சம்பளமான வாத்தியாருக்கு இன்றைக்கி எங்கள் மாமனாருக்கு 75,000 பென்ஷன் வருது. 92 years old, 75,000 பென்ஷன் மட்டுமா. அவர் ரிட்டையர்ட் ஆகிறப்போ ஒரு 18,500 சம்பளம் அவருக்கு. 15,000 தான். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்கும் ரிட்டையர்ட் ஆகி. 75,000 வருது அவருக்கு. ஆனால் 75,000 செலவாகுது, முடியல. அது வேறு. பென்ஷன் வாங்காதவன் அதோட நல்லா இருக்கான். என் கணக்காக தான். எவனுக்கு பென்ஷன் இல்லையா, அரசாங்க வேலைக்கு எவன் ஏமாத்தலையே அவன் நல்லா இருக்கான். அரசாங்க வேலைக்கு எவெல்லாம் ஏமாற்றி துட்டு கொடுத்தானோ அவெல்லாம் நல்லா இல்லை. இதுதான் உண்மை, மாற்று கருத்து இல்லை. அந்த இது டைரக்டாக ப்ராக்டிக்கலாக இருக்கிற உண்மை. நம்மை நாமே எப்படி வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நாம் சரியா படிக்கணும், சரியா மார்க் வாங்கணும், சரியா ஆண்டுடைய திட்டத்திற்கு. ஸ்கூலுக்கு போறீங்க, உன்னை லவ் பண்ணவே அனுப்புனாங்க ஸ்கூலுக்கு. உங்க அப்பா கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி அனுப்புறாரு, நல்லா படிச்சுட்டு வான்னு. படிக்க போற இடத்துல யார் லவ் பண்ண சொன்னான்? பிடி படிக்க போற ஐயமாருக்கு லவ் பண்ணி யாரையா கூப்பிட்டு வந்துடுறான். அவனுக்கு ஆர்டினேஷனே கொடுக்கக்கூடாது. என் கருத்து தைரியமா திரும்ப கூறுவாட்டாலும் எனக்கு பரவாயில்ல, தப்பு இல்லை. ஏன்னா அவங்க லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். லவ் பண்ணிட்டு வந்தா அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? இது மரபு, வேதம். திருமண வாழ்க்கை ஏன் உயர்த்தப்படலை, ஏன் மதிக்கல? இன்னைக்கு காலையில் ஒரு லாயர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு நாள் ஒரு கணக்கு சொன்னார். அந்த கணக்கு இப்போ என் வண்டியில் வரப்போ தான் எனக்கு மெசேஜை எழுதினேன். அவர் சொல்கிறாரு, டைவர்ஸ் கேஸ் மட்டும் ஹைகோர்ட்டில் 8 செக்ஷன் இருக்கான், 8 கோர்ட் இருக்கான். ஒரு கோர்ட்டில் குறைஞ்சது 50 கேஸ் நடக்கான் ஒரு நாளைக்கு. 50 கேஸ். அப்போ எத்தனை கேஸ் நடக்கு? 400 கேஸ். 8×5 40 கேஸ். 5 நாள். ஒரு வாரத்துக்கு 200 கேஸு. ஒரு மாதத்துக்கு 500 கேஸுங்கிறார். இதில் அப்பீல் போகிறவங்க 1500 பேர் போகிறாங்களாம். ஹைகோர்ட்டுக்கு மேலே கொடுத்த அந்த பெஞ்சு, அந்த தீர்ப்புக்கு மேலே அப்பீல். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறவங்க அதே மாதிரி 1500 பேர் 2000 பேர் இருக்காங்களா தினம் அப்பீல் போகிறவங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கேஸ் மட்டும் 1,00,000 கேஸ் பெண்டிங்கில் இருக்கான். 1,00,000 கேஸ் பெண்டிங்கில் இருக்கான் டைவர்ஸ் கேஸ். முன்னால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கோர்ட்டு தான் டைவர்ஸ் கேஸு, பெண்கள் கொடுமை, குடும்ப தகராறு எல்லாம் ஒரே ஒரு கோர்ட்டு பார்த்துச்சான். ஒரு கோர்ட்டோ 2 கோர்ட்டோ. இன்னைக்கு சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் தனியாக ஒரு 5-10 கோர்ட் இருக்கான். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை டைவர்ஸ் கேஸ் மட்டும் 8 கோர்ட் இருக்கான். சென்னை ஹைகோர்ட்டில் மட்டும் டைவர்ஸ் கேஸ் இவ்வளோ இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் கருத்து வேறுபாடு. லவ் பண்ணுறான், நீ இல்லாமல் வாழ முடியாதுங்கிறான். கல்யாணம் பண்ண ஒரு வாரத்தில் சண்டை வந்துடுது. என்ன சண்டை? எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தால் ஒரு ஃப்ளாட்டு, ஒரு காரு, 100 கிலோ தங்கம், 200 லட்சம் பணம். பைத்தியக்காரன் ஒன்றைய போய் கல்யாணம் பண்ண பார்த்தியா? ஒன்றுமே இல்லை. அந்த அம்மா சொல்லிச்சு, போடா பைத்தியக்காரா, கோல்டு மெடலு, கவர்மெண்ட் கெசட்டட் ரேங்க்கு, க்ரீனிங்லையா அந்த இன்னொரு வைலட்டிங்கில் கழுத்து, க்ரீனிங்க்கு மேலே வைலட்டிங்கு, கெசட்டட் ரேங்க்கு. இவரை கல்யாணம் பண்ணுனாங்க. வீட்டில் கவர்மெண்ட் சர்வெண்ட் 8 பேர். பைத்தியக்காரி ஒன்றைய போய் லவ் பண்ண பாடுறா. இதுதான் கருத்து வேறுபாடு ஸ்டார்ட் ஆச்சு. இது ஒரே 3 மாதத்தில் டைவர்ஸ், 3 months டைவர்ஸ். இப்போ நம்ம கணக்கு படி 3 வாரம் டான்ஸ் வாசிக்கணும். நம்ம ஐயர் மட்டும் வரோம். ஐயர் மட்டும் வந்தோடனே நீங்கள் மெம்பரா?
சந்தா கொடுத்துருக்கீங்களா? உங்கள் வேலை பாக்கி இருக்கா? சர்ச்சுக்கு ஒழுங்காக வரீங்களா? பார்த்துட்டு அவங்க எழுதி கொடுப்பாங்க. வராதவனும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நியாயமாக கொடுத்துதாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, ஐயமாரி கொடுக்க மாட்டாங்க, அது வேற. இது சட்டம். அவங்க கொடுக்கல, அவங்க அங்கேயே விட்டுருவாங்க. அவங்க ஒழுங்காச்சுன்னா அவங்க அங்கேயே எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க அங்கேயே ரோட்டில் விட்டுருவாங்க. இது சட்டம். ப்ராக்டிக்கலாக நிறைய ஐயரோட எனக்கு உறவு இருக்கிறதால எனக்கு தெரியுது. இதில் ஒரு சிலர்ட்டு அவங்க நாலேஜ் இல்லாமல் லெட்டர் வாங்கிட்டு போவோம். அது வேற, அது ஃப்ராடு. எந்த ஃப்ராடு? ஒரு வேலை நடத்துறதுக்கு யாருன்னே தெரியாது. ஏதோ டைசிஸில் ஒரு லெட்டர் எழுதி ஒரு ஐயர் கொடுத்துருவார். யாருன்னே அவருக்கு தெரியாது. ஆனால் யாருக்கும் உதவி செய்ய நோக்கத்தில் அது. இது என்ன ஆகும்? சண்டை வந்தோடனே, அம்மா நீங்கள் தான் கல்யாணம் பண்ணீங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் கடவுளை இந்த ஸ்டோவில் போட்டு 2 பேர் கையை சுற்றிடுவாங்க. சுற்றிட்டு கடவுள் இனத்ததை கடைசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பெருசா அவங்க சத்தத்துக்கு, கடவுள் இனத்ததை மனிதன் பிரிக்காத இருக்க கடவுள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருவனத்தை ஆமன்றாங்க. இப்ப உங்களுக்கு பிரிக்கிற ஐடியா பிரிக்கக்கூடாது. வேதத்துடைய சட்டம் இது, தலைவருடைய சட்டம் இல்லை, திருச்சபையுடைய சட்டம் இல்லை, வேதத்துடைய சட்டம் பிரிக்கக்கூடாது. அப்போ அந்த விவரமான ஐயரம்மா ஜெபம் பண்றவங்க என்ன சொல்றாங்க? நியாயம்தான், இருந்தாலும் நீங்க கோர்ட்டுக்கு போல என்கிட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு ஒரு பிரிவினை தந்துடுறேன். ஆனால் கல்யாணத்துக்கு 3 வாரம் 15 நாள் 3 ஞாயிற்றுக்கிழமை வாசிக்கணும் ஒரிஜினலா. கொஞ்சம் ஏமாத்துறதுன்னா 1 வாரம் அர்ஜென்ட் கல்யாணம், அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும். திருநெல்வேலியில் அதுக்கு ஒரு 5000 ஃபீஸ் கட்டணும். ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாசிட்டு கல்யாணம் பண்ணிடுவான். என்னென்னவோ கோல்மால் நடக்கு பாருங்க, இப்படி கோல்மால் நடக்கு. இப்படி அவர் என்ன சொன்னாரு, நீ வாப்பா நான் வாசிக்கிறேன், இது 3 வாரம் இருக்க மாதிரி டைவர்ஸ்க்கு வந்து 3 மாசம் டைம் சட்டம் இருக்கு. ஆனால் 3 மாசம் நீங்க பிரியக்கூடாது, ஒரே வீட்டில் இருங்க, தனித்தனியாக பெட்டில் படுத்துக்கோங்க இன்னும் சொல்லிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு, உன் வீட்டுக்காருக்கு என்ன கலர் சேலை பிடிக்கும்? இப்போ இந்த சகோதரி மஞ்சள் கலர் பிடிச்சி கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு தடவை கூட கண்ணை மூடலை, அவங்க ரொம்ப தெளிவாக கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க. மஞ்சள் கலர் சேலை பிடிக்குமா? மஞ்சள் கையை கட்டு. அதுக்காக மஞ்சள் கட்டி என்ன பண்ணிடாத, போர் அடிச்சிடாத. என்ன உணவு பிடிக்கும்? இடியாப்பம், பாயா, பரோட்டா, சிக்கன் என்ன பிடிக்கும்? அதை கொடு. வீட்டுக்காரர் வருமுன்னா அந்த ஃபில்டர் காஃபி, இப்போ அந்த எல்லா மெட்ரோக்குள்ளேயும் மெட்ராஸ் காஃபி. மெட்ராஸ் காஃபியோட பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, நல்ல சூடா இருக்கும், சரியான சூடா இருக்கும், சரியான இப்போ போயிடுச்சு மெட்ராஸ் காஃபி. இப்போ நிறைய பிரான்ச் ஆச்சு, நல்லா இல்லை. நான் சொன்ன போய் நம்பி குடிச்சிடாதீங்க, இப்போ நல்லா இல்லை. இப்படி நீ வீட்டுக்காருக்கு அந்த மாதிரி கூட ஒரு அட்வைஸ். அந்த பையனை கூப்பிட்டு, உன் ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும்? ஆனியன் பக்கோடா பிடிக்குமா, காலிஃப்ளவர் பக்கோடா பிடிக்குமா, இல்லை வீட்டுக்கு வரப்போ பூ வாங்கிட்டு வந்தால் பிடிக்குமா, பீச்சுக்கு போனால் பிடிக்குமா, சினிமாவுக்கு போனால் பிடிக்குமா, என்ன ஒய்ஃபுக்கு? இல்லைன்னா இஐக்கு போனால் பிடிக்குமா, இல்லை இங்கே ஒரு மால் இருக்கு விஆர் மாலுக்கு போனால் பிடிக்குமா, இல்லை ஸ்கை வாக்குக்கு போனால் பிடிக்கும்? எதுக்கோ கூட்டிகிட்டு போ, 3 மாதம் இதை செய், அப்புறம் டைவர்ஸ் பா. இதுதான் ரூல்னு சொல்லி விட்டாங்க. ஐயரம்மாவுடைய வார்த்தையை கேட்டாங்க. ஒரு பெண் அல்லவா, அன்பான குரல். 2 பேரும் கேட்டாங்க, நடந்தாங்க. 4 மாதம் ஆயிட்டு, 5 மாதம் ஆயிட்டு, டைவர்ஸ் கேட்டு வரல. இந்த அம்மா ஒரு நாள் பார்த்து சர்ச்சில், என்ன டைவர்ஸ் கேட்டிங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அவங்கள. அவங்க 2 பேரும் கேட்டாங்க, நீலாம் ஒரு ஐயர், ஏன்டா ஊருக்கு வர? நாங்கள் பிரியுதுல உனக்கு அவ்வளோ ஆசையா? இப்போ நாங்கள் ஒன்றா ஆயிட்டோமே. இதுதான் வேதம் சொல்லுது, அன்பு, லவ். அதுதான் 1 கொரிந்தியர் 12ஆம் வசனத்தை வாசித்து விட்டு 1 கொரிந்தியர் 13க்குள்ள வரணும். 1 கொரிந்தியர் 12 என்ன சொல்லுதுன்னா, தலை. மூளை செத்து போச்சுன்னா கோமா ஸ்டேஜ், கண்ணு செத்து போச்சுன்னா குருடன், கைகால் இல்லைன்னா முடவன். இதெல்லாம் இருக்குல்ல. ஆனா இது இல்லாம ஒண்ணு இல்லாம ஒண்ணு வாழ முடியுமா? ஒண்ணு இல்லாம ஒண்ணு என்ன பண்ண முடியாது? மூளை சொல்ற வேலையை எது செய்யணும்? கை செய்யணும், கண்ணு செய்யணும். இது இல்லாம கண்ணு, அதுக்காக மூளை பிரெயின் வந்து எல்லாத்தையும் மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். பிரெயினை மட்டும் தான் கண்டுபிடிக்கல, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா. பிளட் மட்டும் தான் கண்டுபிடிக்கலாம் டாக்டர். பிளட்டையும் பிரெயின் தான் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சா மனுஷன் கடவுள் இல்லைன்றான். பிளட்டையும் உருவாக்கல. அப்ப எல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும். வீடு என்பது கணவன் மனைவி. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு பேண்ட்ஸ், 3 பேண்ட்ஸு உள்ள வந்தோடனே ஒரு பேண்ட்ஸு, உள்ள வந்தோடனே ஒரு பேண்ட்ஸு, அடுத்து 2 பேர்த்தையும் பர்சனல். பிடிக்குதா பிடிக்கலையா? பிடிக்குதா? ஒரு பெரிய பாடலுடைய பொண்ணு சென்ட் பால் சர்ச்சில் எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கல்யாணத்தப்ப வச்சு போயிட்டான்.
பெரிய ரெக்கார்ட் பிரேக் சென்ட் பால் சர்ச்சில் நடந்த சம்பவம். அதுவரை ஆண்டவன் ஒரு ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்கிறார். இது சுதந்திரம், இது சுதந்திரமான வாழ்வு. ஆனா கழுத்தை நீட்டி கழுத்துல 3 கயிறு போட்ட பிறகு கல்லானாலும் புல்லானாலும் இதை பார்த்து தான் ஒருத்தன் எழுதுனான். அவுத்து எடுத்துக்கோ மலையாளத்தில் சொல்லுவான் ஒரு சினிமால, எடுக்க முடியாதுல்ல, அவ்வளவுதான். இதுதான் பெண்ணின் பெருமை, தமிழகத்துடைய பெருமை. இந்த சட்டத்தின்படிதான் தமிழ். ஏன்னா தமிழகத்துல இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த தோமா ஜூலை 3ஆம் தேதி வந்துட்டாங்க, இந்த ஜூலை மாதம். அதுதான் மிஷனை பத்தியே பேசுது. கடைசி வாரம் திருமணத்தை பத்தி சொல்றாங்க. நமக்கு வாழ்வு கொடுத்து, பெண்களுக்கு வாழ்வு கொடுத்து, இந்த பைபிள் கொடுத்து, பேப்பர் கொடுத்து, பேப்பருக்கு எழுதுதலை கொடுத்தது சீகன் பால். அவங்க வந்தது ஜூலை 9ஆம் தேதி 1776. ஜூலையில நிறைய மிஷனரிகள் வராங்க. அதனால ஜூலை மாதத்துல திருமணத்தை மதியுங்கள். தமிழகம் என்பது திரும்ப ஃபாரின்காரன் வந்து இங்க கல்யாணம் பண்ண நினைக்கிறான். ஏன்னா இந்த பெண்ணானவள், இந்த பையனானவன் ரொம்ப நல்லவனா இருக்கிறான், திருமணத்தை மதிக்கிறான், மனைவியை மதிக்கிறான் நினைக்கிறான். அந்த நிலையில இன்னைக்கு தமிழகத்துல ஒரு நாளைக்கு 4000 கேஸ் போய்கிட்டு இருக்குங்கிறாங்க. இதற்கு டைவர்ஸ் கேஸ் யாரு காரணம்? விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. ஒரு சகோதரன் ஒரு சகோதரி, நல்ல பையன், நல்ல வயலின் போடுவான், எந்த வித கெட்ட பழக்கம் கிடையாது, மரியாதையான பையன். உனக்கு அவங்க ஊரு, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க டிஸ்ட்ரிக்டை பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க பெரிய லெவல்ல. இன்னைக்கு டைவர்ஸ்ல இருக்கு. அந்த பொண்ணுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா, எங்க வீட்டுக்கு வா, அவ்வளவுதான் கோரிக்கை. எங்க வா. அவன் வந்து ஒரே கோரிக்கைன்னா தனியா கூட இருப்போம், உங்க வீட்டுக்கு வேண்டாம், எங்க வீட்டுக்கு தனியா இருக்கலாங்கிறான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனை கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி. செகண்டு அம்மா அப்பா. ஏம்மா ஏம்மா வேற சொல்லலைங்க. உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாதவன் கொலை செய்யப்பட வேண்டும். யாத்திரா 34 லேவியராகமம் 20:9. கனம் தான் பண்ணணும். அதுக்காக புருஷனை விட்டுட்டு அம்மா கூட படுத்துக்க சொல்லல. அம்மா விட்டுட்டு ஒய்ஃபை விட்டுட்டு அம்மா கூட போக சொல்லல. எந்த பைபிள் சொல்லல. ஒருவேளை நீங்கள் நானும் இன்னைக்கு இந்த இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்தா உங்க வீட்டுல இருக்க பிரச்சனைக்கு நீ தான் காரணம். பைபிள் இல்ல, கடவுள் இல்ல. இந்த கடவுள் கண்ணை மூடிட்டாருன்னு சொல்லாதீங்க. கடவுள் எப்பவுமே கண்ணை திறந்து நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவேன் என்று சொல்றாரு. துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். நீதிமொழிகள் 15:29 சொல்றாரு, துன்மார்க்குடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னை பொல்லாத வெளியே விட்டு திரும்பினால் பொருளுக்கு நான் கேட்டு தேசத்திற்கு சேமம் கொடுப்பேங்கிறார். திரும்பினாதான் மனம் திரும்புங்கள். அதுதான் மனம் திரும்பணும். மனம் திரும்பாம நீ மருமகளை வாழ விடாம நீ பைபிள்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாலும் சரி, குயிஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாலும் சரி, மாமியாருக்கு சோறு விடாம யூத் நடத்தினாலும் சரி, எத்தனை மீட்டிங் நடத்தினாலும் சரி, இதெல்லாம் துபோக்கு ஏமாத்திர வேலை. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பெண்கள் நிறைய பேர் பண்ற அட்டூழியம், மகனோட வாழ விடாம ஆனா குயிஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவாங்க. ஒரு அம்மா பேர் என்னால சொல்ல முடியும். அந்த பெண் அழுதா, துடித்தா. இன்னைக்கு புருஷன் மக போயிட்டு வந்துட்டு இப்ப அம்மாட்ட வர முடிக்காவா? இது தப்பு. இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் நமக்கு திருமணத்தை மதி, அதுதான் அன்பு. மல்லிகா 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார் 13ஆம் வசனம், டைவர்ஸுக்கு போகாத, விவாகரத்து வேண்டாம். 15ஆம் வசனம் சொல்றார், விவாகரத்துக்கு போகாத, விவாகரத்து வேண்டாம். மார்க் 10ஆம் அதிகாரத்துல ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினார். டைவர்ஸ் நீ தான் சொல்ற, உன் புத்திக்கு ஆண்டவர் சொன்னாரா கேட்கிறாரு. அங்க வேத பாரதனையும் பரிசீலனையும் பார்த்து சொல்றாரு, கடவுள் விவாகரத்து பண்ண சொன்னாரே, நீ ஏன் இல்லைங்கிற? கடவுள் சொல்லவே இல்லை, உனக்காக சொன்னாராங்க. தெளிவா சொல்ற. அதுதான் சங்கீதம் 45:10, குமார்த்தியே கேள், நீ அடிப்பு நெடியில் ஊதி கிடந்தாலும். சங்கீதம் 65:10 சொல்லுது, உன்னை உன் சிறகுகளை பிராக்களின் சிறகுகளை போல் உருவாக்குவேங்கிறார். நீதிமொழிகள் 31 சொல்றாரு, நீ யாருன்னா குணசாலியான பெண். அவன் குணசாலியான பெண்ணாலதான் ஒரு மனிதனுடைய வாழ்வு சிறக்கும்.
என் வாழ்க்கையில் நான் ஒரு கை நாட்டு, நான் படிக்காத ஆள். என் மனைவி எம்எஸ்சி பிஎட் சுவாலஜி. திருமணத்தில் அவங்க அப்பாவும் சரி என் மனைவியும் சரி டிகிரி போடலை. நான் வெறும் எஸ்எஸ்எல்சி 10th 11th ஜஸ்ட் 218 மார்க்கில் பாஸ். போட முடியாது. அதனால் முதல்ல டிகிரி போட வேண்டாம், கல்யாண நோட்டீஸில் என்ன போட வேண்டாம், விட்டு கொடுக்குற தன்மை. என்னை படிக்காதவன் முட்டாளே என் மனைவி ஒரு நாளும் சொல்கிறதில்ல, நான் தான் திட்டுவேன். இதுதான் குணசாலியான பெண், கைண்ட் பெண், குணசாலியான பெண் சொல்கிறார். நீதிமொழிகள் 18:25 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். நீதிமொழிகள் 19:14 சொல்றார், வீடு மாசியும் பிதாக்களுக்கு புத்தியுள்ள மனைவியோ. நம்ம பொண்ணை தேடக்கூடாதுங்க. ஒரு ஐயருக்கு, ஐயரம்மாக்கு தெரியும், நான் இப்போ சொன்னது யாரை சொல்றேன்னு தெரியும். 100 பொண்ணை பார்த்தாரு அவங்க அப்பா. ஒரு ஐயருக்கு நல்லா சாப்பிடாரு, போட்டுட்டு 100 சவர நகை, 150 சவர நகை, வீடு, கார்லாம் கேட்பார். முதல்ல இருந்து கடைசியில் 120 பொண்ணை என்னவோ பார்த்தார் அவங்க அப்பா. 120வது பொண்ணு பார்த்து செட் ஆகல. இப்போ முதல் பொண்ணுக்கே போயிட்டாங்க. இப்போ இந்த முதல் பொண்ணு டைவர்ஸ், செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கான் அந்த ஐயர். காரணம் என்ன தெரியுமா? நகை தான். கத்துட்டு விட்டு கொடுக்கல. தகப்பனே இந்த காரியம் எங்க சொல்றாரு? சங்கீதம் 118 நினைக்கிறேன், கரெக்டா தெரியல எனக்கு. ஆனா இந்த காரியம் கட்டலாம் பைபிள் காலில் மேல நேரே போட்டுட்டு 109 சகரம் போடுங்க, கல்யாண செலவை கொடுத்துருங்க, ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க பிள்ளைக்கு, அப்புறம் ஒரு வீடை வாங்கி, இனிமேல் நீங்க எதனாலும் உங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டாங்க. ஒரு பிளாட் வாங்கி கொடுக்கணும். ஒருத்தர் சொன்னார், பொண்ணு பாருன்னு. பொண்ணு பாருன்னாரு என்கிட்ட ஒரு நல்ல மனிதர். என்னங்க வேணும்னே? ஒன்றும் இல்லைண்ணே, என் பையனுக்கு 200 சவரம் நகை போட்டேனே, ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்தேன் என் பொண்ணுக்கு. அவர் சொல்கிறார் 200 சவரம் நகை, ஒரு ஃப்ளாட்டு, ஒரு ஆடிக்கார் தான் வாங்கி கொடுத்தேன். கல்யாண செலவு ஒன்றும் இல்லை, மட்டன் பிரியாணி போட்டேன், சிக்கன் 65 வச்சேன், இப்போ 100 வகையான கூட்டு வச்சேன், அது ஒரு 25 லட்ச ரூபா செலவுன்னு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க விருப்பம் எதனால செய்யட்டும், நான் என் பிள்ளைக்கு செஞ்சேன், இதை பாருங்கன்னாரு. நான் புரோக்கர் இல்லைன்ட்டு வந்துட்டேன். அவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டார். என்னென்ன ஓம் பொண்ணுக்கு 200 சவரில் பொண்ணு பார்க்க நான் புரோக்கர் அல்ல, அது என்னுடைய வேலையில், வேதம் அது சொல்ல, நீ போயிட்டு வா, தள்ளி போன்ட்டேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. வீடு ஆஸ்தி யார் வைக்கிற சுதந்திரம்? நீங்க கொடுத்ததை கொடுங்க, எங்க பிள்ளைக்கு நீங்க கொடுக்காம இருங்க. அங்க பேரம் பேசல. எல்லா கல்யாணத்திலையும் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வாசிக்கிறப்போ பேரம் பேசல. போனாரு, எடுத்து கொடுத்தாரு, அவங்க வாங்கிட்டாங்க. லாபான் வாங்கிட்டார் தங்கச்சிக்காக, திரும்ப லாபான் கொடுத்து விட்டார். இவ்வளவு கொடுன்னு கேட்டாரா? முதல்ல பூ வச்சிடறோம், என்கேஜ்மெண்ட் முன்னால 100 மேரேஜ்ல 10 மேரேஜ் பேரம் பேசுறோம். அப்படி 10 பேரம் பேசுற மேரேஜ் 3 மேரேஜ் நின்று போது 3 டைவர்ஸ் ஆயிடுது. நம்ம ஆண்டோடி சித்தத்துக்கு அதான் குணசாலியான வீடு மாசியும் பிதாக்கு வைக்கிற சுதந்திரம், புத்துள்ள மனைவியோ கர்த்தர் அருள்வது. நீதிமொழி 14:12 சொல்லார், குணசாலியான பெண் புருஷனுக்கு ஜீவ கிரீடம். நேற்று ஒரு பெரிய பண்டிகையில பேசினேன், போன வாரம் 2-3 பெரிய பண்டிகையில பேசினேன். இதுக்கெல்லாம் என் மனைவி தான் ஜீவ கிரீடம். எனக்காக முழங்காலன்னு ஜெபிக்கிற ஒரு சகோதரி, முழங்கால ஜெபிப்பாங்க, ஜெபித்துக்கிட்டே இருப்பாங்க. இதை நீ தப்பா சொல்ற, என் கூட வந்துட்டாங்கன்னா நீ இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்க, தப்பா சொல்ற, நீ இந்த இடத்துல சரி பண்ண. இவங்கெல்லாம் நல்லா, அவனோட பூஜா தூக்குறவன், துட்டு வாங்குறவன், அவன் சொல்ல நம்பாத, நான் சொல்லுவ நம்பு, கண்டிஷனா பேசுவாங்க, நீ இதை சரி பண்ணு. அதுதான் ஜீவ கிரீடம். அடுத்து நீதிமொழிகள் 14:1 சொல்றாரு, புத்தியுள்ள மனைவி, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார். 127 சொல்லுது, வீடு கர்த்தர் வீட்டை கட்டாராயில். நீதிமொழி 24 சொல்லுது, ஞானத்தினால் வீடு கட்டப்படப்படும் சொல்லுது. ஆனா இங்க சொல்றாரு, சாலமோன் சொல்றாரு, புத்தியுள்ள மனைவி, புத்தியுள்ள பெண் வீட்டை. அந்த மனைவி அதுதான் பெண். அந்த பெண் என்பவள் அந்த கணவனுக்கு ஏற்றவளாய், கணவன் என்பவன் மனைவிக்கு ஏற்றவளாய், இருவரும் ஒரே ட்ராக், ட்ரெயின்ல 2 ட்ராக்கும் சரியா போனோம். நான் என்எம்எஸ்ல இன்னைக்கு ட்ரெஷரர்
ஐஎம்எஸில் 6 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். 2 ட்ராக், ஒரு ட்ராக் ப்ரமோஷன், ஒரு ட்ராக் மிஷன். மிஷனில் வந்து நாங்கள் இந்த சொன்னோம், இத்தனை பேருக்கு காஸ்பல் நடந்தது, இவ்வளோ பேருக்கு விடுதலை நடந்தது. மிஷனை பற்றி ப்ரொமோஷனை சொல்லணும். ப்ரொமோஷன் போய் மக்கள்கிட்ட சொல்லணும், இப்படி நடந்தது. என்ன நடந்ததுன்னா, நான் கடந்த நாட்களில் ஈரோடு மாவட்டத்தில் தேவர்மலை, அப்புறம் பர்கூர், ஒரு ஹில்ஸ் ஏரியா, சின்ன கூலிங் ஏரியா பர்கூர், அப்புறம் வந்து இன்னொரு ஊர் தாமரை குளம், 3-4 கிராமங்கள் போயிருந்தேன். அந்த மிஷனரி அங்கே இருக்கிறவர் என்னை அன்போடு ரிசீவ் பண்ணார். ரிசீவ் பண்ணி தாமரை குளத்தில் நல்ல உணவு வாங்கி கொடுத்தார். சின்ன கிராமம், A to Bயில் 120 ரூபா தோசை. அதே தோசை அதே டேஸ்ட்டு 20 ரூபா. அங்கே 5 மடங்கு விலை கம்மி. ரொம்ப நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டுருக்கே சொன்னார், இது தாமரை குளம், இந்த ஊருக்கு பிறகு குளத்தை காட்டினார். இதுலேருந்து 15 கிலோமீட்ரு தேவர்குளம், அதுக்கப்புறம் வந்து பண்டாரமோ ஆண்டியோ ஏதோ ஒரு கிராமம், அது அங்கே. அதுக்கப்புறம் ரோடு இல்லை. 15 கிலோமீட்டர் போக ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும். 15 கிலோமீட்டர் போக 2 hours. 5 மணிக்கு மேலே போக முடியாது. 5 மணிக்கு மேலே போனால் யானை, கரடி, சீட்டா ஃபைட்டு, புலி, இவனுடைய தொல்லை இருக்கும். ரோட்டில் நிற்கும் யானை. மீறி போனால் தூக்கி போட்டுருன்னு செத்து போயிடுவான். அதனால் 5 மணிக்கு மேலே இங்கே ட்ராவல் சாதாரணமாக பார்க்கலாம், பகல்லே பார்க்கலாம். அதில் தேவர்மலை ஒரு சர்ச் இருக்குது. சர்ச்சு பெருசாக கட்டியிருக்காங்க. அந்த கிராமத்துலேருந்து ஒருத்தர் கூட சர்ச்சு உள்ளே வரமாட்டாங்க. அவங்க ஒரு மேல் ஜாதி மக்கள். அந்த தேவர்மலையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஒரு 40 நிமிஷம் ரன்னிங் டைம். மடம், அதுதான் மடம், பேரை மறந்துட்டேன், மடம். அங்கே ஆண்டோடைய தூதர்கள் அங்கே இருக்காங்க, கடவுளுடைய இறை தூதர்கள் இருக்காங்க. அந்த இறை தூதர்களுக்கு மாட்டோட கோமியம் கொண்டு போய் அவங்க கால்களை கழுவி அதை எடுத்து குடித்தா பரலோகத்துக்கு போகலான்னு இவங்க மேலே இந்த கிராமத்து மக்களுடைய நம்பிக்கை. இந்த கிராமத்து மக்கள் இந்த மிஷனரிகளை காஸ்பல் சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் வந்து என்எம்எஸ் மூலமாக சர்ச்சு கட்டிட்டார். சர்ச்சில் ஒரு மெம்பர் கூட அந்த லோக்கலில் கிடையாது, வெளியேருந்து வர்றாங்க. எனக்கு முந்தின மிஷனரியா, அவர் இப்போ இருக்கிற மிஷனரியை சொல்கிறார், எனக்கு முந்தின மிஷனரியை அடித்து விரட்டிட்டாங்க, அடித்தாங்க. இனிமேல் இருக்கிறியா போறியான்னு கேட்டாங்க. அவர் தோத்துறோம், நான் போகிறேன்ட்டு போயிட்டார், உயிருக்கு பயந்து. போனவர் செத்து போனார். கடவுளுக்கு பயந்து பயப்படாமல் வந்ததில் செத்து போனார். அவர் மனைவி இன்னைக்கு என்எம்எஸ்ல மிஷனரியாக இருக்காங்க. கீழே பர்கூர், கீழே அந்த ஈரோடில், கீழே அந்தியூரில் தான் இந்த வீரப்பனுடைய சந்தனக்கட்டை வீரப்பனுடைய சொந்த கிராமம் அந்தியூர். அங்கே அந்த அம்மா மிஷனரியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்தேன். என்னைய வந்தோடனே இந்த தலைவர்கள், காவல்துறை என்கிட்ட வந்துச்சு. முந்தினம் நாங்கள் அடித்தோம், விரட்டினோம், போயிட்டான். நீ இனிமேல் இருந்தேன்னா உன்னை என்ன பண்ணுவேன், அடித்து விரட்டிடுவோம், அடிப்போன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அதுக்கு நான் என்னால் போக முடியாதுங்க, அடித்தாலும் நாங்கள் இருக்கிறேன்ட்டேன். போலீஸ் காவல்துறை சொல்லிச்சு, நாங்கள் உன் உயிருக்கு கேரண்டி இல்லை, தோத்திரம் பரவாயில்லைங்க, எத்தனை நாள் இருக்க போகிறோங்கிறதுல 80 வயசில் சாக போகிறதா, இன்றைக்கி 35 வயசு செத்துட்டு போகிறேன், தோத்திரம்ட்டேன். அவங்க போயிட்டாங்க. போன பிறகு அதில் ஒருத்தன் என்னைய அடித்தா நான், என் மனைவி, 2 சின்ன பிள்ளைகள், 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட், அடி வாங்கணும். என்ன நடந்ததுன்னா, சற்று 2.5 கிலோமீட்டர் போல கால் உடைஞ்சு போச்சு. ஒரு பைக்கு மாதிரி கால் உடைஞ்சு செத்து போனான் அடித்தவன். இன்னொரு இடத்துல வீட்டை உடைச்சாங்க. அந்த குடும்பத்தில் 2 டெத்து. எப்படி தொடர்ச்சியாக 2-3 சம்பவம் பண்ணாங்க. நானும் அந்த மடத்து மக்களுக்காக, பின்தங்கின மக்களுக்காக உதவி செய்தேன். அப்போ காவல்துறைகிட்ட நான் சொன்னேன், ஐயா, நான் இயேசு நல்லவர்னு சொல்ல வரல, இங்கே இருக்க மக்களுக்கு உணவு கொடுக்குறேன், இங்கே இருக்க மக்களுக்கு ஆடை கொடுக்குறேன், இங்கே இருக்க மக்களுக்கு கல்வி கொடுக்குறேன். இந்த மக்களுடைய தேவைகளை தான் நான் சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த மக்கள் நான் மதம் மாற்றலை. யார்ட்டையா கேளுங்க, நான் மதம் மாற சொன்னேன்னா, ஞானஸ்தானம் வாங்கன்னு சொன்னேன்னா கேளுங்கன்னு காவல்துறைகிட்ட சொன்னேன். அதே நேரத்தில் இந்த உயர்ஜாதி மக்கள் இந்த மக்களுக்காக என்ன செய்தாங்க கேளுங்கன்னு. அவங்க ஒன்றுமே செய்யலை. இந்த மக்களை கூப்பிட்டு கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, ஒன்றுமே செய்யலை. ஒருவேளை இதெல்லாம் அந்த அம்மா நினச்சிருந்தா, வாயா 12,000 ரூபா சம்பளம்,
கீழே போய் கொத்தனார் வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு 800 ரூபா. கார்பரேஷனில் திருப்பூர் வரைக்கும் போனால் 400 ரூபா சம்பளம். இது ஒரு பொழப்பான அந்த அம்மா கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில் அந்த 2 பிள்ளைகளுக்கும் எஜுகேஷன் நல்லா இல்லை அங்கே. அது மைனஸ் பாயிண்ட்டு. போராட்டத்தின் மத்தியில் அவரோடு இணைந்து பணி செய்த அந்த அம்மா. இதுதான் சூட்டபிள் பர்சன். எப்படி சூட்டு கோட்டு சட்டை அளவு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்புறம் தச்சு கொடுத்தா சரியாக இருக்கும். சூட்டு அளவு கொடுத்துட்டீங்கன்னா ட்ரையல் போகணும், திரும்ப ட்ரையல் போய் பார்க்கணும். பட்டன் சரியாக இருக்கா, உடம்புக்கு சரியாக இருக்கா. அதே மாதிரி தான் வாழ்க்கை என்பது. நாம் சூட்டபிள் பர்சனாக இருக்கணும். அந்த பெண், அதுதான் திருமண வாழ்வு. அதுதான் IMS உடைய ஃபவுண்டர், NMS உடைய ஃபவுண்டர், CSI CNனுடைய உருவாக்குனவர், இந்தியாவில் OMC உடைய முதல் ஜெனரல் செக்ரட்டரி, தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளான்விளை வேதநாயகம் அசரியா சாமுவேல். அவருக்கு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். வெளிநாட்டுக்கு போயிருந்தாராம் கப்பலில். வர்றப்போ வந்தோடனே அவங்க அம்மா கேட்டாங்களாம். அம்மா சொல்கிறாங்க, உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டாங்க. என்னம்மா என்னையே கேட்காம பண்ணிட்டேன், அந்த பொண்ணுகிட்ட நான் பேசணுமேன்னாரா. நம்ம பழக்கம் இது இல்லைடா, அம்மா அப்பா ஃபிக்ஸ் பண்ணாதான் நீ என்ன பேச. இல்லைம்மா, கொஞ்சம் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசணும். நான் சொல்வது 125 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அன்னைக்கு யார் பேசுவா? 3 நாள் பக்கத்துலேயே போட மாட்டாங்க. ஆனால் அதேமாரி சர்ச்சில் கொண்டு அந்த பொண்ணுகிட்ட பேச வச்சாங்களாம். அவர் கேட்டாராம், நான் ஒரு மிஷினரி, என் வாழ்வில் சுவை எதுவுமே இருக்காது. பரவாயில்லையா, உன் வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொள்வியா என்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா ஓகே நான் பண்ணிக்கிறேன் நினைச்சான். அவர் தோர்னக்கல், ஆந்திராவில், இன்னைக்கு தெலுங்கானா, ஆந்திராவில் தோர்னக்கல். அவர் உருவக்கான ஒரு பேராயம். முதல் ஒரு பெண்மணி முகமதிய பெண் தான் ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம். அங்கே ஊழியத்துக்கு போகிறார். ஒரு ஏழை பெண்ணை ஒரு பணக்காரன் நசுக்கிறான், கடன் கொடுக்கான், வட்டி கட்ட முடியல, அந்த பெண்ணை நசுக்கிறான், அடிக்கிறான். இவர் போய் கேட்குறார், ஏன்ப்பா அடிக்கலாமா கொடுக்கலாமா? அவர் சொல்கிறாரு, நீ யார், ஹூ ஆர் யூ? நீ ஏதோ ஒரு ஊருக்காரன், எங்களுக்கு யார் அப்போடா, இந்த பொண்ணுக்கு பணம் கொடுக்க போறியான்னு திட்டுறான். அவர்கிட்ட காசு இல்லை. அம்மா அந்த பொய்ஃபை பார்க்குறார். கழுத்தில் சின்ன தாலி செயின் கோல்டில். கேட்கவே இல்லை, அப்படியே கையை வச்சு எடுத்து கொடுத்துட்டான் அந்த கடனுக்கு. அதனால் இன்னைக்கு உலகத்தில் ஒரு பெரிய மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணானவள் அந்த கணவனுக்கு ஏற்ற விதமாய், கணவனானவன் தனக்கு ஏற்ற மாதிரி பெண்ணை அமைத்துக் கொள்வதுதான் வாழ்க்கை. இதுதான் ஆண்டவர் சொல்ல, திருமணத்தை மதியுங்கள், திருமணத்தை போற்றுங்கள். நீங்களான திருமணத்தை மதிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காலங்களில் வாழ்கிறப்போ ஆண்டவர் உங்களை உயர்த்தும் ஒரு ஆண்டவர். ஒரு விசை கூட, இன்னைக்கு நான் கஷ்டத்தில் வந்திருக்கிறேன்ப்பா, என் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த விடுதலை தருவது யார்? என் மகள் ஒரு பையனை லவ் பண்ணுறா, அந்த பையன் வேண்டாம். ஒரு விசை கூட நீங்கள் எங்களுக்கு ஒரு விடுதலை தங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற பெற்றோர்களுக்காக, மகளுக்காக, மகனுக்காக ஜெபிக்கிற பெற்றோர்களுக்காக, திருமண வாழ்வில் தன்னை இந்த உயிருள்ள கடவுளாக விட்டுட்டு இந்த உலக பிரகாரம்னா தேடி போயிட்டா அந்த மகளுக்கு ஒரு வாழ்வு கொடுங்கப்பான்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இறங்கி ஒரு வெற்றியுள்ள வாழ்வை தர ஆண்டவர் காத்திருக்கிற. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நான் உன்னை விட்டு விலகுவதில் கைவிடுவதில் என்ற வாக்கு கொடுத்தீங்க. என் பிரசன்ஸ் வித் யூ சொன்னீங்கப்பா. ஐ டு நாட் லெஃப்ட் யூ, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரை, என் வாழ்க்கையில் ஒரு அமைதி இல்லை, என் குடும்பத்தில் அமைதி இல்லை, என் சகோதரியோட குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லை. அவளாக விருப்பப்பட்டு திருமணம் பண்ணா, ஆனால் அமைதி இல்லாத வாழ்வு, துன்பமான வாழ்வு, குழந்தை இல்லை, குழந்தை இல்லாத ஒரு விட்டு கொடுக்க முடியாத ஒரு வாழ்வு. அந்த மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. என் சகோதரிக்காக ஜெபிக்கிற தகப்பனை, நீங்க முன்னோடியா இருக்கிற இயேசுபரன் அல்லவா? என் சகோதரி வாழ்வுக்காக ஜெபிக்கிற அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற ஒரு அன்பு மகளுக்காகப்பா, ஒரு விசை கூட உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் வார்த்தன்படி. அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டு அந்த மகள் விட்டு கொடுத்து திரும்புறப்போ, ஒருவேளை நீ ஜீவனுள்ள தகப்பனாய் அந்த மகளுக்கு ஒரு தாழ்மையை கொடுங்க தகப்பனே. மேன்மைக்கு முன்னால் தாழ்மை, அந்த தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்போ அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி. அதே குடும்பம் அடுத்த வாரம் இதே திருச்சபையில தகப்பனே வந்து நீ ஜீவனுள்ள தகப்பன் சாட்சி சொல்லணும்ப்பா. இந்த பிரச்சனை இறங்கட்டும் தகப்பனே. ஒரு விசை கூட மகளுக்கு இவ்வளவு நகை, இவ்வளவு செலவு பண்ணேன், ஆனால் மகளுடைய வாழ்வில் அமைதி இல்லைப்பா. நான் தூங்கி பல மாதங்கள் ஆச்சுப்பா. மகள் அங்கிருந்து அழுகிறா,
தொல்லன்னு அழுகிறாப்பா. நான் என்ன செய்வதுப்பா? எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? ஒரு விசை கூட மம்மரைங்க எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு குடும்பத்திற்காக என் மகன் அந்த பெண்ணை ஏற்று திருமணம் பண்ணி கொண்டான். ஆனா இன்னைக்கு எனக்கு உதவி இல்லை. நான் 2 பேரும் ரிட்டையர் ஆன நிலைமையில, கண்ணீரான நிலைமையில, பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்ச, பென்ஷன் இல்லப்பா, நான் என்ன செய்வேன்? ஏக்கத்தோடு மகனுக்காக மருமகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்க அந்த குடும்பத்திற்காக மனமிறங்கப்பா. ஒரு விசை கூட துக்க நாட்கள் முடிந்து போச்சு. ஐ வில் பிளஸ் ஃபார் டுடே. நான் நிமிஷம் முதல் ஆசீர்வதிப்பேன் வார்த்தபடி. அந்த மகன் அந்த கூட்டத்தில், அந்த தகப்பன் அந்த கூட்டத்தில் இருக்காங்க. அவர்களை நீங்க பிளஸ் பண்ணுங்க. அவர்களோடு நீங்க இறங்கி ஒரு உன்னத விடுதலை கொடுங்க தகப்பனே. என் மாமியாரை நான் என் அம்மாவா நேசிப்பேன், என் சகோதரியா நேசிப்பேன்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக ஒரு விடுதலை தகப்பனே. அந்த அன்பு குடும்பத்திற்காக விடுதலை தகப்பனே. ஐயா, குழந்தை இல்லை என்ற ஒரே நோக்கத்திற்காக எங்களை வெளியே அனுப்புறாங்க. ஐயா, எனக்கு ஆண்மை இல்லை பெண்மை இல்லைங்கிற ஒரே நோக்கத்திற்காக என்னை வெளியே அனுப்புறாங்க தகப்பனே. நீதான் மனுஷனை உருவாக்கிருக்கீங்க தகப்பனே. நான் ஏதோ ஒரு கள்ளக்காதல் இருக்கு, தவறான உறவுகள் என்று இருக்கு, அதனால எனக்கு பல கஷ்டங்கள் பல வேதனைகள் மத்தியில் இருக்கு. ஆனா எனக்கு தவறான உறவு இல்லப்பா. அந்த தவறான உறவு இல்லைன்னு சொல்லி ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு, இல்ல தவறான உறவை வைத்து இருக்கிற மகள் கூட இனி அப்படிப்பட்ட உறவோடு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு விடுதலைக்காக ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காக மனமிருங்கப்பா. நீ மன்னிக்க தகையுள்ளவர்ப்பா. சிலுவையின் மரணம் மட்டும் மன்னித்தீங்க. யூதாஸ் காரியத்து மன்னிப்பு கோரல நாண்டு கொண்டு செத்தார். பேதோடிகள் மன்னிப்பு கோரினாங்க, நித்திய வாழ்வு கிடைச்சதுப்பா. சிலுவையில் ஒரே சின்ன ஜபம், சின்ன ஜபம், என்னை பரதேசில் நினைங்கிற ஒரே சின்ன ஜபம் இருக்கு. ஜீவ வார்த்தை, அவர் நானே ஜீவ அப்பம்னு ஒரு சின்ன வார்த்தைங்கிற மாதிரி, இயேசு கண்ணீர் விட்டாங்கிற சின்ன வார்த்தை மாதிரி ஒரு சின்ன ஜபம் சிலுவையில கல்வன் ஜபித்தாங்கப்பா. அந்த ஜபத்தை கேட்டு இன்று என்னோடு கூட உடனே ரிசல்ட். 1 மாதம் இல்லை, 1 வாரம் இல்லை, 40 நாள் இல்லப்பா, உடனே ரிசல்ட் கொடுத்தீங்க. அப்படி இப்ப கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ரைட் நோ இப்பவே ஒரு விடுதலை, தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பவே ஒரு விடுதலை நீங்க கொடுத்து கொண்டிருக்கீங்க. நன்றி. உங்களுடைய பிரசனை ஒருவோடு வரட்டும், உங்களுடைய கிருபை ஒருவோடு வரட்டும். ஒரு விசை கூட திருச்சபையின் 1000 குடும்பங்களை ஆசீர்வதிங்க. திருச்சபையோட செக்ஷன் செக்ரட்டரி, ட்ரெஷரர், மூத்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயத்திற்காக, பேராயத்தில் நல்ல ஒரு பேராயரை தரப்போறீங்க, நல்ல தலைமைத்துவத்தை தரப்போறீங்க. நன்றி. வழிநடத்துங்க. பேராயம் முழுவதும் உடைய பிரச்சனை இறங்கட்டும் தகப்பனை, வழிநடத்தில் இறங்கட்டும். பேராயத்தில் பணி செய்கிற ஒவ்வொரு 1000 பெருமக்களுக்காக விசேஷமாய் பேராயத்தில் 4 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. பேராயருக்காக அந்த 4 பேரில் ஒரு நல்ல மனிதனை கொண்டு வர போறீங்க. அதற்காக ஜெபிக்கிறோம். தேசத்துக்காக, தேசத்து தலைவர்களுக்காகப்பா, தேசத்தில் இருக்க ஒவ்வொரு மிஷன் ஸ்தாபனங்களுக்காக, ஒவ்வொரு மிஷன் ஸ்தாபனத்தில் ஒரு அர்ப்பணிப்பான வாழ்வு இறங்க கிருபை செய்யுங்க. இப்படி பிரச்சனை எங்களோடு வரட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென். அறுவடை மிகுதி